நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதான் நிஃப்டி வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இது எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியாதவங்க இந்த அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த மந்த் வந்து என்னென்ன ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்க இருக்கோம். இது வந்து நான் எதுக்காக இந்த ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அனலைஸ் பண்ணுறேன், என்னுடைய வியூவை வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவாக எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபங்காரா. இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3350 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3600. இதை நான் சேஃபாக என்ட்ரி ஆகணும்னா எப்போ என்ட்ரி ஆகலாம்னா, ஒரு டே கேண்டில் வந்து 2900க்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா இது ரொம்ப சேஃபான என்ட்ரி. பட் இப்போவும் நீங்கள் வாங்கலாம், ஏன்னா இது வந்து லோ ப்ரைஸில் இருக்குது. இப்போவும் வாங்கலாம். இது லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஇஎஸ்சி. இந்த சிஇஎஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரைடே மார்னிங் ஒரு 8:30க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சேனல் கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சிஇஎஸ்சி இதோட டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் வந்து 215. 8:30க்கெல்லாமே நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி கம்யூனிட்டி பாக்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏதாவது மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில், அதாவது வந்து இந்த கம்யூனிட்டி பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃப்ரைடே மார்னிங் வந்து மார்க்கெட் இங்கே தான் 292ல் தான் ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து நம்ம டார்கெட் கிட்டவே போயிட்டு வந்திருக்கு. பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லெவல் வந்து 215 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 230, அடுத்த டார்கெட் வந்து 240. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இது என்ன நடக்கும்னா கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். வந்ததுன்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். இதோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் லாங் டேர்மில் 289 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 335. இது நம்ம சேஃப் என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டே கேண்டில் வந்து 198க்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இதோட லாங் டேர்ம் டார்கெட் இதுவாக இருக்கும். பட் இப்போவே நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியலான ஸ்டாக்கு, அதிகமான மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்பியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீப்பான ப்ரைஸில் இருக்குது. இதோட லாங் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 280, செகண்ட் டார்கெட் வந்து 382. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சல் ஒன். இது வந்து இந்த ஸ்டாக்ஸையும் பார்த்தீங்கன்னாக்கா இது லாங் டேர்மில் 4400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி பாக்ஸில் அப்போலோ டயரும் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எனக்கு டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு, அதனால் வந்து சேனல் கம்யூனிட்டி பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் இவ்வளோ இருக்குது. லாங் டேர்மில் இது வந்து நல்ல ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 28 நம்ம வந்து இந்த அப்போலோ டயர் வந்து நவம்பர் 28க்கே நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 ருபீஸில் இருக்குது. இது வந்து 40 ருபீஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆள்னு கொடுத்து வச்சுக்கங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து மெட்ரோபோலிசஸ். இந்த மெட்ரோபோலிசஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏன் வந்து இது மாதிரி நம்ம லாங் டேர்மில் சொல்கிறீங்க, எதனால் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மெட்ரோபோலிஸ் ஸ்டாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ் வந்து நம்ம லாங் டேர்மில் ஆகஸ்ட் மந்த்தே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். 5 இயர்ஸில் வந்து இங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன ரேட்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2065 வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே இருக்குது. இந்த ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மெட்ரோபோலிஸ் நம்ம ஏற்கனவே எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மந்த் ஸ்டாக் பிக்கில் வந்து இந்த மெட்ரோபோலிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போது மெட்ரோபோலிஸ் நான் ஸ்க்ரீனரில் போட்டிருக்கேன். இது கீழே வந்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் இப்போ வந்து பாருங்கள் செப்டம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அதே மாதிரி ஆனால் டிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க.
இப்போ பாருங்க இங்க 11% இருந்தவங்க 28% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. ஆனா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9% இருந்திருக்கும். பப்ளிக்னா வேற யாரும் இல்ல. நம்மள மாரி ரீட்டெயில் பீப்பிள் 9% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நாம வந்து வித்துட்டோம். எப்படி வித்திருக்கோம் பாருங்க. அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டே வந்துட்டோம். இப்போ வந்து 1% கம்மியா இருக்கு. இப்ப நம்ம ஹோல்டிங் வச்சிருக்கோம். இப்ப கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா, அது நல்லா மேல போய்க்கிட்டே இருக்கும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐயும், டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரேஞ்சுல அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா, பிரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து மேல போச்சுன்னா, கொஞ்சம் வேகமாவே கூட மேல ஏறலாம். ஏன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நாம எல்லாரும் வித்துட்டோம். லாங் டெர்ம் டார்கெட் வந்து 4393. மறுபடியும் நாம எப்ப தெரியுமா வாங்குவோம்? ஒரு நியூஸ் வரும். இந்த ரேஞ்சுல இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம வாங்குவோம். அவங்க எல்லாரும் மறுபடியும் விப்பாங்க. ஒரு கரெக்ஷன் வரும். இப்படிதான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. சரிங்களா? இது வந்து நம்ம இந்த ஹோல்டிங்க பொறுத்தவரைக்கும் இம்மீடியட்டா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ வந்து பை பண்றோம் அப்படின்னா, இம்மீடியட்டா நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் வீக் அது மாரி பார்க்கக்கூடாது. நம்ம டார்கெட் லாங் டெர்ம்ல இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது மாரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.